இன்றைய முரளியில் பாபா தூய்மைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தூய்மை தான் அனைத்திற்குமே ஆதாரம். தூய்மையின் மூலமாக தான் ஜீவன் முக்தியை பெற முடியும். நொடியில் ஜீவன் முக்தியை பெறணும்னா இல்லறத்தில் இருங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல தூய்மையாக இருங்க அப்படின்னு சொல்றார். தூய்மையினால் நொடியில் ஜீவன் முக்தியினுடைய வரதானத்தை பெற முடியும். ஸோ பாபா திரும்ப திரும்ப உணர்த்தக்கூடிய விஷயம், தூய்மையை பக்காவாக ஆக்கி கொள்ளுங்க. தந்தையை எவ்வளோ நினைவு செய்வீர்களோ, அஷரீரியினுடைய அபியாசத்தை செய்வீர்களோ, அதுதான் உங்களை அந்த நிலையில் நிலைக்க வைக்கிறதுக்கு கூட உதவிகரமாக இருக்கும். பார்க்கக்கூடிய அனைவருக்குமே மந்திரத்தை கொடுங்க. தூய்மையாக ஆக்கக்கூடிய அந்த மந்திரத்தை, தந்தையை நினைவு செய்யுங்க என்ற மந்திரத்தை கற்றுக் கொடுங்க. எவ்வளோ அப்பாவை நினைவு செய்வீர்களோ அவ்வளோ கண்டறியும் சக்தி, நிர்ணய சக்தி கூட உங்களுக்கு அதிகமாக வந்துருன்றார். ஸோ அதனால் கண்டறிந்து நிர்ணயம் செய்து காரியத்தை செய்யும்போது வெற்றி அடைந்திட முடியும். அதற்கு ஆதாரம் தந்தையினுடைய நினைவு தான். அவ்வளோ குஷி ஏறி இருக்கணும். உள்ளங்கால் வரை, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நஷா இருக்கணுன்றார். ஏன்னா பகவானை அடைந்திருக்கீங்க. பகவானுடைய பிராப்திகளுக்கெல்லாம் நீங்கள் தான் அதிகாரிகளாக இருக்கீங்க. நீங்கள் தான் உண்மையான கோப கோபியைகள். அதீந்திரிய சுகம் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சங்கம யுகத்தில் வசிக்கக்கூடிய, வைர யுகத்தில் வசிக்கக்கூடிய சங்கம யுகவாசிகள், பகவானோட வாழக்கூடியவர்கள். இந்த நஷா போதை உங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த போதையோட மற்றவர்களை எழுப்பக்கூடிய காரியத்தை செய்யுங்க. உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தந்தை வந்திருக்கக்கூடிய செய்தியை முக்கியமான விஷயமாக பகவான் வாக்கு என்ற வார்த்தையை சொல்லி, ஈஸ்வரன் சொல்கிறாரு என்பதை சொல்லி புரிய வையுங்க அப்படின்னு சொல்கிறார். மேலும் அநேக விஷயத்தை அப்பா உணர்த்துறாரு. வாங்க முழு முரளி பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 11/12/2023 காலை முரளி. பாப்தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் அனைவருக்கும் ஜீவன் முக்தியின் மந்திரத்தை கொடுக்கும் சத்குருவின் குழந்தைகள், குருக்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஈசனை குறித்து ஒருபோதும் பொய் சொல்ல முடியாது. கேள்வி: நொடியில் ஜீவன் முக்தி பெறுவதற்கான விதியும் அதற்கான புகழும் என்ன? பதில்: நொடியில் ஜீவன் முக்தி பெறுவதற்கு இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்கள். இந்த கடைசி பிறவி மட்டும் தூய்மையாக இருக்கும் உறுதிமொழி கொடுங்கள். அப்போது ஜீவன் முக்தி கிடைத்துவிடும். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே ஒரு நொடியில் உறுதிமொழியின் ஆதாரத்தில் ஜீவன் முக்தி பெற்றார் என்று ராஜா ஜனகரின் உதாரணம் பாடப்படுகிறது. பாடல் இந்த நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. நொடியில் அனைவருக்கும் ஜீவன் முக்தி கொடுப்பதற்கு தந்தை வருகிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல், ஜீவன் முக்தி கொடுக்கும் வள்ளல் ஒருவரே என்று பாடலும் இருக்கிறது. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று ஏன் சொல்லப்படுகிறது? அப்படி ராஜா ஜனகரின் உதாரணம் இருக்கிறது. அவருக்கு ஜனகர் என்று பெயர் இருந்தது. எனினும் அவர் எதிர்காலத்தில் அனுஜனகர் ஆகிறார். ஜனகருக்கு ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைத்தது என்று அவரை பற்றி சொல்கிறார்கள். எனினும் ஜீவன் முக்தி என்று சத்யுக திரேதாவை சொல்வார்கள். குருமார்கள் காதில் மந்திரத்தை சொல்கிறார்கள். அதை வசீகர மந்திரம் என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மந்திரத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு மகாமந்திரம், ஜீவன் முக்தியின் மந்திரம் கிடைத்திருக்கிறது. இந்த மந்திரத்தை கொடுப்பவர் யார்? பிரம்மா குமார குமாரிகள். அவர்களுக்கு இந்த மந்திரம் எங்கிருந்து கிடைத்தது? அந்த சத்குருவிடமிருந்து கிடைக்கிறது. சர்வோத்தமராக ஒரு தந்தை மட்டுமே இருக்கிறார். பின்னர் குழந்தைகள் நீங்கள் சர்வோத்தமர்கள் ஆகிறீர்கள். அவர்களில் சர்வோத்தம குரு இருப்பார். நீங்களும் சத்குருவின் குழந்தைகள், குருக்களாக இருக்கிறீர்கள். கீதை சொல்பவர்களையும் குரு என்று சொல்வார்கள்.
நம்பர்வாராகவே இருக்கிறார்கள். உலகத்தினுடைய கீதையை சொல்லக்கூடிய குருமார்களும் நம்பர் வாரியாக இருப்பாங்க. நீங்களும் உண்மையை பேசும் குருக்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் ஈசனை குறித்து பொய் சொல்வதில்லை. முதலில் நீங்கள் தூய்மையை பற்றியே புரிய வைக்கிறீர்கள். நாங்கள் ஒருபோதும் விகாரத்திற்கு போக மாட்டோம் என்று தந்தையிடம் உறுதிமொழி கொடுக்க சொல்கிறீர்கள். பொய் சொல்லாமல் இருப்பது போன்றவை சாதாரண விஷயம். பலர் பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எனினும் இங்கே அந்த விஷயம் இல்லை. இங்கே இருப்பது தூய்மையின் விஷயம். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே இந்த கடைசி பிறவியில் நாங்கள் தாமரை மலர் போல தூய்மையாக இருப்போம் என்று தந்தையிடம் உறுதிமொழி கொடுக்கிறீர்கள். அதனால் இங்கே தூய்மையாக இருக்கும் விஷயம் இருக்கிறது. இது மிகப்பெரிய லட்சியம். தூய்மையாக வாழ்வது மிகப்பெரிய லட்சியம். இதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்வார்கள். ஆஹா, அதற்கு ஏன் வாய்ப்பில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். தாமரை மலருக்கு சமமாக என்று பாடப்பட்டிருக்கிறது. இந்த உதாரணம் சாஸ்திரங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. தந்தையே நிச்சயம் அப்படி அறிவுரை கொடுத்திருப்பார். தூய்மையாக வாழ்வதற்கான அறிவுரையை தந்தையே கொடுத்திருப்பார். இது பகவான் வாக்காக அல்லது பிராமணர்களின் வாக்காக இருக்கிறது. பகவான் எல்லோருக்கும் சொல்வதில்லை. பிராமண குழந்தைகளே கேட்கிறார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். தூய்மை முக்கிய விஷயமாக இருக்கிறது. ஜனகரை போல தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக மாற வேண்டும். அதே ஜனகர் பின்னர் அனுஜனகராகிறார். ஜனகர் இல்லறத்தில் இருந்து கொண்டே தூய்மையை கடைபிடித்ததுனால எதிர்காலத்தில் ராஜ்ய பாக்கியத்தை பெறாரு, அனுஜனகராக ஆகிறாரு. அப்படி ராதை அனுராதை ஆகிறார். ஒருவரின் பெயர் நாராயணராக இருந்தால் எதிர்காலத்தில் அவர் அனுநாராயணர் ஆகிறார். இது அக்யூரேட் விஷயமாக இருக்கிறது. அதனால் யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நொடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே உயர்ந்த பதவியை பெற முடியும். நாம் அனுபவத்தோடு சொல்கிறோம், பொய் சொல்வதில்லை என்று சொல்லுங்கள். பகவான் வாக்கு என்ற முக்கிய விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். யாருக்கு புரிய வைத்தாலும் இந்த ஞானத்தை சொல்லக்கூடியவர் யார்? பகவான் என்ற முக்கிய விஷயத்தை சொல்லணுன்றார். பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். அவரே நிச்சயம் ஜீவன் முக்தி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார். இது இல்லற மார்க்கம். சந்நியாசிகளுடையது துறவற மார்க்கம். அவர்கள் ஒருபோதும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. அவர்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு ஓடி போகிறவர்கள். அவர்கள் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இது ராஜயோகம். இல்லறவாசிகளுக்கான யோகம்தான் ராஜயோகம். தூய்மையான இல்லறத்தை உருவாக்குவதற்கான யோகம். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் பாரதம் பவித்திர இல்லற மார்க்கமாக இருந்தது. விகாரமற்ற உலகமாக இருந்தது. ராஜ்யத்தில் ஆண்கள் பெண்கள் இருவரும் தேவை. அதனால் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் அனுபவசாலிகளாக இருக்கிறோம். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல தூய்மையாக இருக்க முடியும். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கு. ஒன்றாக இருந்து கொண்டே இல்லறத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக வாழக்கூடிய எத்தனையோ பிரம்மா குமார குமாரிகள் இருக்காங்க. ஸோ தூய்மையாகி தந்தை மூலமாக பவித்திர உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். பவித்திர இல்லற மார்க்கமாக இருந்தது, இப்போதோ அபவித்திர இல்லற மார்க்கமாக இருக்கிறது. இந்த உலகமே கீழானதாக இருக்கிறது. அது உயர்ந்த உலகமாக இருந்தது. தூய்மை இருந்தப்போ உலகம் உயர்ந்த நிலையில் இருந்தது. தூய்மை இல்லாமல் போனப்போ உலகம் தாழ்ந்த நிலை அடைந்தது. ராவணன் கீழானதாக மாற்றுகிறான். ராமர் உயர்ந்ததாக உயர்வானதாக மாற்றுகிறார்.
அரை கல்பம் ராவண ராஜ்யம் நடக்கிறது. கீழான உலகில் பக்தி நடக்கிறது. தானம், புண்ணியம் போன்றவற்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் கீழானவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் இவ்வளவு பக்தி, தான புண்ணியங்களை செய்வதால் பகவான் கிடைப்பார் என்று நினைக்கிறார்கள். பகவானுக்கு பக்தி செய்கிறார்கள். வந்து எங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். பாரதம் உயர்ந்ததாக இருந்தது, இப்போது இல்லை. கீழானவர்களே மேலானவர்கள் ஆகிறார்கள். பாரதத்தின் புதிய படைப்பின் கதையை வேறு யாரும் அறியவில்லை. சித்திரங்களை கொண்டு நல்லபடியாக புரிய வைக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் சித்திரங்களை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு சென்டரிலும் கண்காட்சி சித்திரங்கள் இருக்க வேண்டும். தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார். எங்களிடம் சித்திரம் இல்லை என்று கடிதம் எழுதுங்கள். அப்போது இதை உருவாக்குங்கள். பின்னர் அனைவருக்கும் அனுப்புங்கள். அப்போது அனைவரிடமும் கண்காட்சி படங்கள் இருக்கும் என்று தந்தை டைரக்ஷன் கொடுப்பார். இந்த சித்திரங்கள் மிகுந்த அர்த்தத்துடன் இருக்கின்றன. நாம் தந்தையின் குழந்தைகள் என்பது முதலில் புத்தியில் வர வேண்டும். முக்கியமான விஷயமே நான் யார் குழந்தை, பகவான் குழந்தை என்பது புத்தியில் இருக்கணும். பகவான் ஸ்வர்க்கத்தை படைப்பவர், நரகத்தை படைப்பவன் ராவணன். உலக உருண்டை மீது 10 தலைகளை உடைய ராவணனின் சித்திரத்தை உருவாக்குங்கள். ஸ்வர்க்க உருண்டை மீது 4 கரத்தினை உருவாக்குங்கள், விஷ்ணுவனுடைய சித்திரம். இது ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம் என்று எழுத முடியும். இந்த நேரம் ராவணன் சர்வவியாபியாக இருக்கிறான். அங்கே நாம் ராமரை சர்வவியாபி என்று சொல்ல முடியாது. ஆத்மா பரமாத்மா நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள். பின்னர் சத்குரு தரகர் வடிவில் கிடைத்த போது அழகிய மேளாவை உருவாக்கினார் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் நிச்சயம் வருவார். ஆத்மாக்களை சந்திப்பதற்கு கண்டிப்பாக வருவார். இந்த கணக்கை யாரும் அறியவில்லை. எப்போது வராரு என்பது தெரியாது. தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களே முதலில் தந்தையிடமிருந்து பிரிந்து வராங்க. இது ஞானம். இதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். ஆத்மாவிற்கு தந்தை இருக்கிறார். இப்போது ஹே ஆத்மாக்களே, உங்கள் பரம்பிதா பரமாத்மாவின் தொழில் என்னவென்று சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாதா என்ன தந்தையினுடைய தொழில்? தந்தையின் தொழிலை அறியாத குழந்தைகளாக எந்த குழந்தையும் இருப்பதில்லை. நீங்கள் உங்கள் பிறவிகளை அறியவில்லை. நான் சொல்கிறேன் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தையினுடைய தொழில் என்ன? தூய்மையாக மாற்றுவது. முதலில் யார் தேவி தேவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இத்தனை பிறவிகளை எடுக்கிறார்கள். இதிலிருந்து மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை கணக்கு பாருங்கள். அதிகபட்சம் இத்தனை பிறவிகள் என்று நிரூபித்து சொல்ல வேண்டும். மரம் வளர்ந்து கொண்டே போகிறது. முதலில் தேவி தேவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கே 84 பிறவி என்று சொல்லப்படுகிறது. இது பாரதத்தின் ஞானம். பழைய பாரதத்திற்கு ஞானத்தை கொடுத்தது யார்? இதை பகவானே கொடுத்தார். அந்த பழமையான பாரதம் வைகுண்டத்தினுடைய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சத்குருவான தந்தை. காட்ஃபாதர் ஞானம் நிறைந்தவர். பிரம்மாவையும் ஞானம் நிறைந்தவர் என்று சொல்ல மாட்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணரையும் சொல்ல மாட்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் புகழே வேறு. இது புரிந்து கொள்ள மிக தெளிந்த ஞானம். ஒரே ஒரு நிராகார பரம்பிதா பரமாத்மாவே அனைவருக்கும் பகவானாக இருக்கிறார். அவர்தான் படைப்பவர். ஸ்ரீகிருஷ்ணரோ படைப்பு. மிக உயர்ந்த பகவானாக ஒரே ஒருவரே இருக்கிறார். அவரை சர்வவியாபி என்று சொல்ல முடியாது. பாரதத்தில் மிக உயர்ந்தவர் ஜனாதிபதி. பின்னர் நம்பர்வார் மற்றவர்கள் இருக்கிறார்கள்.
அனைவருடைய தொழிலையும் சொல்கிறார்கள். அதற்காக எல்லோரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்று சொல்வதில்லை. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அழியாத பாகம் கிடைத்திருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும். உங்களுக்குள் கலந்து பேசி சேவைக்கு திட்டமிட வேண்டும். எனினும் ஒருவரின் லைன் தெளிவாக இல்லை என்றால், ஏதாவது விவகாரம் இருந்தால் அல்லது பெயர் உருவில் சிக்கி இருந்தால் இந்த வேலையை செய்ய முடியாது. தந்தைக்கிட்ட புத்தியோகம் சரியாக இருந்தால் தான் சேவையில் ஈடுபட முடியும். அங்கே இங்கே புத்தியோகம் இணைந்திருந்ததுன்னா சேவாதாரி ஆக முடியாது என்று சொல்கிறார். இதில் லைன் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ரிசல்ட் கடைசியில் வெளிவரும். இப்போது எல்லோரும் நம்பர்வாராக இருக்கிறீர்கள். இந்த வியாச பகவான் சாஸ்திரத்தை உருவாக்கினார் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். இப்போது வியாசர் பகவானாக இருக்க முடியாது. உண்மையில் தர்மங்களின் சாஸ்திரங்களாக 4 இருக்கின்றன. பாரதத்தின் தர்மசாஸ்திரமாக அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் தந்தையாக ஒரு கீதையே இருக்கிறது. ஆஸ்தி தந்தையிடமிருந்தே கிடைக்கிறது. தாய் மூலமாக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. கீதை தாயை படைப்பவர் தந்தை. அதனால் கீதை மூலமாகவே தந்தை பழைய சகஜ ராஜயோகத்தின் ஞானத்தை கொடுத்தார். கீதைதான் பாரத கண்டத்தின் சாஸ்திரம். பின்னர் இஸ்லாம் தர்மத்தின் சாஸ்திரம் வேறாக, பௌத்தர்களின் சாஸ்திரம் வேறாக, கிறிஸ்துவர்களின் சாஸ்திரம் வேறாக இருக்கிறது. கீதையே அனைத்தின் தாய் தந்தையாக இருக்கிறது. மற்ற எல்லா சாஸ்திரங்களும் அதன் குழந்தை குட்டிகளாக இருக்கின்றன. அவை பின்னர் வருகின்றன. மற்றபடி இத்தனை வேதங்கள், உபநிடங்கள் போன்றவையெல்லாம் எந்த தர்மத்தை சேர்ந்தவை? இதை சொன்னது யார் என்பது தெரிய வேண்டும் தானே. அதிலிருந்து என்ன தர்மம் தோன்றியது? அப்படி எந்த தர்மமும் இல்லை. கீதை கண்டனம் செய்யப்பட்டுள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும். தந்தைக்கு பதிலாக குழந்தையின் பெயரை கொடுத்து விட்டார்கள். கீதையில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்று குழந்தையின் பெயரை போட்டுட்டாங்க பரமாத்மா தந்தைக்கு பதிலாக. வாழ்க்கை சரித்திரம் அனைவருக்கும் வெவ்வேறாக இருக்கிறது. அனைத்து தேக தர்மங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். முற்றிலும் எல்லாமே மறந்து என்னை நினைங்கன்றார். அஷரீரியாக ஆகுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள் என்று பரமாத்மா ஆத்மாவிற்கு சொல்கிறார். அஷரீரி தந்தையே இப்படி சொல்ல முடியும். சந்நியாசி இப்படி சொல்ல முடியாது. உடலில்லாத தந்தையே உடலிலிருந்து விடுபட்டவர்களாக ஜோதியாக புள்ளியாக உணருங்கள் என்ற ஞானத்தை சொல்ல முடியும். இது கீதையின் வார்த்தை. அஷரீரி பவ என்று அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கும் சொல்கிறார். இப்போது நாடகம் முடிகிறது. தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் என்னிடம் வந்து சேர்ந்து விடுவீர்கள் என்ற மந்திரம் அனைவருக்கும் கிடைக்கிறது. முக்திக்கு பின்னர் நிச்சயம் ஜீவன் முக்தி கிடைக்கும். ஜீவன் முக்தியின் பதவி முக்தியின் வழியாக கிடைக்கிறது. யார் வந்தாலும் சதோ ரஜோ தமோவை கடந்து போகிறார்கள். விளக்கம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. எனினும் ஒரு காதில் கேட்டு அடுத்த காது வழியாக விட்டு விடுகிறார்கள். எனினும் மிக எளிதாக இருக்கிறது. நீங்கள் எல்லா இடங்களிலும் கண்காட்சி நடத்துங்கள். செய்தித்தாள்களிலும் போட வேண்டும். செலவு செய்ய வேண்டும். அதனால் எல்லோரும் கேட்க வேண்டும். செய்தித்தாளில் நிச்சயம் போட வேண்டும். குழந்தைகளுக்கு அதிக போதை இருக்க வேண்டும். சேவை செய்யறதுக்கான ஆர்வம், போதை நிறைய இருக்கணும். மற்றபடி நேரம் மிக குறைவாக மீதம் இருக்கிறது. அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை கோபகோபியரிடம் கேளுங்கள். இவர்கள் கோபி வல்லபரின் கோபகோபியர் என்று பாடப்பட்டிருக்கிறது. கோபகோபியர் சத்தியுகத்திலும் இருப்பதில்லை, கலியுகத்திலும் இருப்பதில்லை.
அங்கே லக்ஷ்மி தேவி, ராதாதேவி இருப்பார்கள். கோபகோபியர் இங்கே இருக்கிறார்கள். நாம தான் கோபி வல்லபரனுடைய உண்மையான கோபகோபிகைகள். நமக்கு தான் அதீந்திரிய சுகம்னா என்னன்னு தெரியும். பரமாத்மாவினுடைய அன்பில் முழுகும்போது, ஞானத்தை கிரகிக்கும் போது கிடைக்கக்கூடிய சுகம் இந்த சங்கமயத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சுகம், பரமாத்ம அனுபூதியினுடைய சுகம். இந்த அதீந்திரிய சுகத்தினுடைய மகிமை பாடப்படுது, நாம் அனுபவித்துட்ருக்கோம். கோபி வல்லபரின் குழந்தைகள் பேரன் பேத்திகள். நிச்சயம் தாத்தாவும் இருப்பார். தாத்தா, தந்தை, தாய், இது சங்கமயுகத்தின் புதிய படைப்பாக இருக்கிறது. புதிய உலகை உருவாக்க நான் ஒவ்வொரு கல்பமும் கல்பங்களின் சங்கமயுகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். அசுர குழந்தையிலிருந்து நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாக மாறியிருக்கிறீர்கள். இப்போ நாம் அரக்கர்களின் குழந்தைகள் கிடையாது, ஈஸ்வரனுடைய குழந்தைகள். பின்னர் தெய்வீக குழந்தைகளாக தேவதையினுடைய மடித்தட்டிற்கு செல்வோம். பின்னர் சத்திரிய, வைஷ்ய, சூத்ர குழந்தைகள் ஆவீர்கள். அப்படி 84 பிறவிகளை எடுப்பீர்கள். பின்னர் கூடவே விருத்தியும் ஏற்பட்டு கொண்டே போகும். மரமும் முழுமையடைய வேண்டும். பிரளயமும் ஏற்படுவதில்லை. பாரதம் அழியாத கண்டம். பாரதத்திற்கு அதிகமாக புகழ் பாட வேண்டும். பாரதம் அனைத்து கண்டங்களிலும் உயர்ந்தது. அதற்கு ஒருபோதும் விநாசம் ஏற்படுவதில்லை. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவும் காலை வணக்கமும் நமஸ்காரம். ராத்திரி வகுப்பு 16/4/1968 பாபா எடுத்தது. சங்கமயுகம் எப்போது வருகிறது என்பது பிராமண குழந்தைகள் உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. இந்த கல்பத்தின் சங்கமயுகத்திற்கு புகழ் அதிகம். தந்தை வந்து ராஜயுகத்தை கற்பிக்கிறார். சத்தியத்திற்கு முன்னால் நிச்சயம் சங்கமயுகம் வரும். எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் கீழானவர்களாகவும் சிலர் உத்தமர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் புருஷோத்தமர்கள், நாங்கள் கீழானவர்கள் என்று அவர்களின் முன்னால் புகழ் பாடுகிறார்கள். தேவர்களுக்கு முன்னாடி சென்று நீங்கள் உத்தமர்கள், நாங்கள் கீழானவர்கள் என்று சொல்கிறாங்க. நான் இப்படி இருக்கிறேன் என்று தானாகவே சொல்கிறார்கள். இப்போது இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தை பற்றி பிராமணர்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதை மனிதர்கள் அறிந்து கொள்ள அவர்களுக்கு எப்படி விளம்பரம் செய்வது? சங்கமயுகத்தில் பகவானே வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். நாம் ராஜயோகத்தை கற்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். பகவான் வந்திருக்காரு, ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு என்பது நமக்கு தெரியும். இப்போது மனிதர்களுக்கு தெரிய செய்வதற்கு அப்படி என்ன யுக்தி உருவாக்குவது? எனினும் இது மெதுமெதுவாக நடக்கும். இப்போது நேரம் இருக்கிறது. அதிக காலம் சென்றுவிட்டது, கொஞ்சம் இருக்கிறது. மனிதர்கள் விரைவில் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் சொல்கிறோம். இல்லை என்றால் ஞானம் நொடியில் கிடைக்கிறது. அதன் மூலம் நீங்கள் அதே நொடியில் ஜீவன் முக்தி பெறுவீர்கள். எனினும் ஞானம் ஒரு செகண்டினுடையது தான். ஆனால் அப்போ சொல்லாரு, ஆனால் உங்கள் தலையில் அரை கல்பத்தினுடைய பாவங்கள் இருக்கு. அவை ஒன்றும் நொடியில் அழியாது. அதற்கு சமயம் பிடிக்கிறது. இப்போது நேரம் இருக்கிறது. இப்போது நாம் ஏன் பிரம்மா குமாரிகளிடம் போக வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். கடைசி காலத்தில் போய்க்கலான்னு நினைக்கிறாங்க. லிட்ரேச்சர்லேருந்து தலைகீழாக புரிந்து கொள்கிறார்கள். தலையெழுத்தில் இல்லை என்றால் தலைகீழாக புரிந்து கொள்கிறார்கள். இது புருஷோத்தமராக மாறுவதற்கான யுகம். இது உத்தமனாக ஆக வேண்டிய வேளை. வைரம் போன்று என்று புகழிருக்கிறது. பின்னர் மதிப்பு குறைந்துவிடும். பொற்காலம், வெள்ளிக்காலம் வரும். இது சங்கமயுகம், வைரயுகம். சத்யுகம், பொன்யுகம். இந்த சங்கமயுகம் ஸ்வர்க்கத்தை விட நல்லது. இது வைரம் போன்ற பிறவி. அமரலோகத்திற்கு புகழ் இருக்கிறது, பின்னர் குறைந்து கொண்டே போகிறது. அதனால்
புருஷோத்தம சங்கம யுகம் வைரம் தங்கம். புருஷோத்தம சங்கம யுகம் வைரம், சத்யுகம் தங்கம், திரேதாயுகம் வெள்ளி என்று நீங்கள் எழுத முடியும். சங்கம யுகத்தில்தான் நாம் மனிதரிலிருந்து தேவராக மாறுகிறோம் என்பதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும். 8 ரத்தினங்களை உருவாக்குகிறார்கள். அதன் நடுவே வைரத்தை வைக்கிறார்கள். சங்கம யுகத்திற்கு ஷோ இருக்கிறது. சங்கம யுகமே வைரம் போன்றது. சங்கம யுகத்திற்கே வைரத்தின் மரியாதை இருக்கிறது. யோகம் போன்றவற்றை கற்பிக்கிறார்கள். அதை ஆன்மீக யோகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தந்தையே ஆன்மீகமாக இருக்கிறார். ஆன்மீக தந்தையும் ஆன்மீக ஞானமும் சங்கமயுகத்தில்தான் கிடைக்கின்றன. பகவான் வருகையும் ஆத்ம ஞானமும் சங்கமயுகத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல். எந்த மனிதரிடம் தேக அபிமானம் இருக்குமோ அவர் எப்படி உடனே ஏற்றுக்கொள்வார்? ஏழைகள் போன்றோருக்கு புரிய வைக்கப்படுகிறது. அதனால் சங்கமயுகமே வைரம் போன்றது என்று எழுத வேண்டும். அதன் ஆயுள் இவ்வளவு. சத்தியுகம் பொற்காலம், அதன் ஆயுள் இவ்வளவு. சாஸ்திரங்களிலும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைகிறார்கள். அதனால் குழந்தைகள், உங்களுக்கு இவை நினைவில் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மாணவ வாழ்வே சிறந்த வாழ்வு. இது வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. இது மனிதரிலிருந்து தேவராக மாறுவதற்கான பாடசாலை. தேவர்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள். இதுவும் உங்களுக்கு தெரியும். அதனால் அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் என்ன ஆக போகிறோம்? அதனால் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபி வல்லவரின் கோபகோபியரிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. டீச்சர் கடைசி வரை கற்பிப்பதால் அவரை கடைசி வரை நினைவு செய்ய வேண்டும். பகவான் கற்பிக்கிறார், பின்னர் கூடவே அழைத்தும் செல்கிறார். விடுவிப்பவரே, வழிகாட்டியே, எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். சத்தியுகத்தில் துக்கம் ஏற்படுவதே இல்லை. உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். முன்னர் எப்போது அமைதி இருந்தது என்று சொல்லுங்கள். அது எந்த யுகமாக இருந்தது? இது யாருக்கும் தெரியாது. சத்தியுகம் ராமராஜ்யம், கலியுகம் ராவண ராஜ்யம். இது உங்களுக்கு தெரியும். சத்தியுகத்தில் தான் அமைதி இருந்தது. குழந்தைகள், உங்கள் அனுபவத்தை சொல்ல வேண்டும். உள்ளத்தில் இருக்கும் விஷயங்களில் எதை சொல்வது? அவ்வளவுதான். எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுப்பவர் கிடைத்திருக்கிறார். இப்போது எந்த அனுபவத்தை சொல்வது? வேறு எந்த விஷயமும் இல்லை. இதை போன்ற மகிழ்ச்சி வேறு இருப்பதே இல்லை. தந்தை கிடைத்திருக்காரு, ராஜ்ய பாக்கியம் கிடைத்திருக்குன்னா இதைவிட ஒரு குஷி நஷா வேறு எதுவும் கிடையாது. யாரும் யாரோடும் கோபம் கொண்டு வீட்டில் அமரக்கூடாது. இது அப்படியே உங்கள் பாக்கியத்தோடு கோபித்துக் கொள்வதாகும். யஜ்யத்திலையோ யார்கிட்டையோ ஏதாவது சண்டை பிரச்சனை பண்ணிட்டு பாபாவினுடைய முரளியை கேட்காம வீட்டில் உட்கார்ந்துடக்கூடாது என்றப்ப சொல்றார். படிப்போடு கோபம் கொண்டால் எதை கற்பீர்கள்? தந்தை பிரம்மா மூலமாக கற்பிக்க வேண்டும். அதனால் ஒருவர் பிறரோடு ஒருபோதும் கோபம் கொள்ளக்கூடாது. இது மாயா. யாகத்தில் அசுரர்களின் தடை ஏற்படுகின்றன. நல்லது. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக பாபா மற்றும் ஆன்மீக தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தை சொல்வதை ஒரு காதில் கேட்டு மற்றது வழியாக விட்டுவிடாதீர்கள். ஞானத்தின் போதையில் இருந்து அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். 2. அனைவருக்கும் நொடியில் முக்தி, ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை கொடுப்பதற்கு தேகம் உட்பட
தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற மகாமந்திரத்தை சொல்ல வேண்டும். வரதானம்: தெளிந்த புத்தி மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து சரியாக நிர்ணயம் செய்யும் வெற்றி மூர்த்தி ஆகுக. தெளிந்த புத்தி மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக அறிந்து நிர்ணயம் செய்யும் வெற்றி மூர்த்தி ஆகுக. புத்தி எந்தளவு தெளிவாக இருக்குமோ அந்தளவு கண்டறியும் சக்தி கிடைக்கும். விஷயங்களை அதிகமாக யோசிப்பதற்கு பதிலாக ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். தந்தையோடு தெளிவாக இருந்தால் ஒவ்வொரு விஷயத்தையும் எளிதில் அறிந்து சரியானபடி நிர்ணயம் செய்ய முடியும். எந்த நேரம் எந்த சூழ்நிலையோ சம்பந்தம் தொடர்பில் இருப்பவர்களின் மனநிலை எப்படி இருக்குமோ அதை அறிந்து நிர்ணயம் செய்ய வேண்டும். இதுவும் மிகப்பெரிய சக்தி. இது வெற்றி மூர்த்தியாக மாற்றுகிறது. ஸ்லோகன்: யார் உலகிலிருந்து இருளை அகற்றுபவரோ இருளுக்குள் வராதவரோ அவரே ஞானசூரியன் தந்தையோடு இருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரம். யார் உலகத்திலிருந்து இருளை அகற்றுபவரோ இருளுக்குள் வராதவரோ அவரே ஞானசூரியன் தந்தையோடு இருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரம். ஓம் சாந்தி.